யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே. இந்த ராஜயோக பயிற்சி வழங்கி கொண்டிருக்கீங்க. இந்த பயிற்சி வழங்கி கொண்டிருக்கீங்க. அதே நேரத்தில் இந்த பயிற்சி உண்மையிலே ஆன்மீகத்தை சார்ந்ததா அல்லது உலக வாழ்க்கையை சார்ந்ததா அல்லது எந்த அளவிற்கு உலக வாழ்க்கையோடு தொடர்புள்ளது என்றெல்லாம் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க. இதுக்கு என்னன்னு சொல்லணுன்னா, முதலில் ராஜயோகம் என்று சொல்லும் பொழுது முதலில் நாம் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நாம் சிறப்பாக வாழ்ந்து கொண்டே, அதாவது இதற்கு தான் முக்கியத்துவம் என்று நான் தனியாக சொல்வதற்கு இல்லை. இதுக்கு முதன்மைக்கு இடம் கொடுக்குறோம், அதாவது வாழ்க்கைக்கு அல்லது ஆன்மீகத்துக்குன்னு இல்லாமல் உலக வாழ்க்கை ரெண்டுமே சமமான நிலையில் தான் நான் இங்கே கற்றுக் கொடுக்கின்றேன் இந்த பயிற்சியை. அதாவது உலக வாழ்க்கையிலே சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் வேளையிலே, அதாவது வாழும் பொழுதே இறை நினைப்போடு வாழ வேண்டும், நிதானம் செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று தான் கற்றுக் கொடுக்கின்றேன். ஆக இது வாழ்க்கையோடு கூடியது தான் யோகம். தனியாக பிரித்து பார்ப்பதற்கு எதுவுமே கிடையாது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோம்.